என்னம்மா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா. தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரு தான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன ஏன் கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும். பஸ் அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு காசு தருவியா? பழைய மிஸ் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். எங்க இருக்கு இந்த Dress? குயின்ஸ் இல்லையா? நோ. Tricks இல்லையா? நோ. கிரீன்லாண்ட்லயா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்கெல்லாம் அவர்கிட்டயே Dress தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்கெல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த Dress தச்சார். என்னடி சொல்ற? இத பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க.